காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே நாம் மீண்டும் ஒன்றிணைகின்றோம். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவருளாலும் ஜகம் புகழும் மகான் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவருளாலும் அழைத்து வர சென்றேனோ அக்ரூரரை போல என்று ஆரம்பித்து ஒவ்வொரு வரியாக சொல்லிக்கொண்டே வருகின்றால் மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. 43வது வரி வரைக்கும் நாம் பார்த்து விட்டோம். பூச கொடுத்தேனோ கூனியை போல என்ற வார்த்தையை சொல்லிவிடுகின்றாள். மதுராவிலே சந்தனம் அரைத்து கொடுக்கக்கூடிய பெண் பிள்ளை. அவளை தொட்டு நிமிர்த்தி எப்படி சுந்தரியாக்கினார் கிருஷ்ண பரமாத்மா என்பதை பற்றி நாம் முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். இப்பொழுது 44வது வரியை சொல்கின்றாள். பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போல என்ற வார்த்தையை சொல்கின்றாள். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வைணவ சம்பிரதாயத்திலே எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு உகந்ததாக 3 விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. மடி தடவாத சோறு, அப்படி என்றால் என்ன ஐயா? கைமாறு கருதாத விருந்து உபச்சாரம், இதை செய்தவர் விதுரர். சுருள் சுருளாக பூமாலைகள். அடுத்தது சுண்ணாம்பு கலவாத சந்தனம். இதுல சுண்ணாம்பு கலவாத சந்தனத்தை கொடுத்து விட்டால் திருவக்ரா, முந்தைய அத்தியாயத்திலே பார்த்தோம். இப்பொழுது சுருள் சுருளாக பூ, இதை யார் கொடுத்தார்கள்? அவருடைய பெயர் என்ன? அவர் எங்கே இருக்கின்றார்? அவர் ஏன் கொடுத்தார் கிருஷ்ணனுக்கும் பலராமருக்கும்? இந்த கேள்விகளுக்கு நாம் விடை காண வேண்டும் என்று சொன்னால் நாம் மதுராவிற்குள் பிரவேசிக்க வேண்டும். மதுராவை ஆண்டு வருகின்றான் கிருஷ்ணனுடைய தாய்மாமன் கம்சன். அவனுக்கு என்ன எண்ணம்னா, குட்டி பாலகிருஷ்ணனை ஆள் விட்டு அனுப்பி மதுராவிற்குள் வர செய்ய வேண்டும், பின்பு அவனை தீர்த்து கட்ட வேண்டும். இது அவனுடைய நயவஞ்சக திட்டம். இதனை செயல்படுத்துவதற்கு உரிய நம்பிக்கைக்கு உரிய ஆர் அக்ரூரர். அவரை அழைத்து வர சொல்கின்றான். அக்ரூரர் புறப்படுகின்றார் தேரிலே ஏறி. மிகுந்த மகிழ்வோடு திரும்பி வருகின்றார். கிருஷ்ணனையும் பலராமரையும் தன்னுடைய தேரிலே அமர்த்தி கொண்டு. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? 2 பேரையும் கூப்பிட்டு கொண்டு வருகின்றார். மதுராவிற்குள் பிரவேசித்தாயிற்று. இதோடு அவருடைய வேலை முடிந்தது. இப்பொழுது என்ன பண்றாங்க பாருங்க. இந்த குட்டி பாலகிருஷ்ணனும் பலராமனும் மதுராவுடைய வீதிக்குள்ளே அவர்கள் புறப்படுகின்றார்கள். ஆனா வீட்டிலிருந்து புறப்பட்டாச்சு வெறும் கையோட வீசிக்கொண்டு. இங்கே வந்தவுடன் அழகிய பட்டாடைகள் அணிய வேண்டும் அல்லவா? ஏன்னா ராஜாவை பார்க்க போறோம் இல்லையா? அதனால ஒரு வண்ணான் கிட்ட சொல்லி, ஐயா நல்ல அற்புதமான பட்டாடைகள் வேண்டும் அணிந்து கொள்வதற்கு என்று கேட்டவுடன், கிருஷ்ணன் கேட்டால் யார் வேண்டாம் என்று மறுப்பார்கள் இந்த உலகத்திலே? அழகான பட்டாடைகளை கொடுத்து விட்டான் வண்ணான். பின்பு அவர்கள் தெருவிற்குள்ளே இறங்கி நடக்கின்றார்கள். அப்பொழுது அரண்மனையிலே சந்தனம் அரைத்து கொடுக்கின்ற திருவக்ரா எதிர்பட்டாள். அவளை கூப்பிட்டு வசீகரமான குரலிலே சுந்தரி என்று அழைத்து அவளுடைய கூன் முதுகையும் நிமிர்த்தி விட்டான் இந்த குறும்புக்கார விஷம கண்ணன். அடுத்தது பாருங்க, பட்டாடை அணிந்தாயிற்று, சந்தனமும் மார்பிலே பூசிக்கொண்டாயிற்று. இப்பொழுது அடுத்தது என்ன தேவை? பூமாலைகள் வேண்டும் அல்லவா அணிந்து கொள்வதற்கு. இதற்கு எங்கே செல்வது? அவனோ ஊருக்கு புதிது, இந்த குட்டி பாலகிருஷ்ணன். யாரை தெரியும் அவனுக்கு இந்த ஊரிலே? விசாரிக்கின்றார்கள். ஐயா, இங்கே மாலாக்காரர் என்று அழைப்பார்கள் அல்லவா, பூ கட்டி வைத்து விற்கக்கூடிய கடைக்காரர் யாராவது இருக்கின்றார்களா? அந்த குடிசை எங்காவது தென்படுமா என்று கேட்கும் பொழுது வழி சொல்கின்றார்கள் மதுரா நகரவாசிகள். புறப்படுகின்றார்கள் பலராமரும் கிருஷ்ண பரமாத்மாவும். அப்படி ரொம்ப அழகான மலர் மாலைகளை தொடுக்கக்கூடிய ஒருவர் இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு மாலாக்காரர் இருந்தார். அவருடைய பெயர் சுதாமா என்கின்றது ஸ்ரீமத் பாகவதம்.
அவருடைய குடிலுக்கு சென்று நிற்கின்றார்களாம். குடிலுக்கு வெளியே கிருஷ்ண பரமாத்மா, ஐயா, இங்கே நல்ல மலர் மாலைகள் கிடைக்குமா அணிந்து கொள்வதற்கு என்று கேட்கும் பொழுது பார்க்கிறாராம் இந்த சுதாமா. எவ்வளவு அதிரூபமான சௌந்தரியமான முகம், எவ்வளவு அழகான கண்கள் இந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடையது. நமக்கு காசு கூட வேண்டாமே, இந்த சிறு பிள்ளைக்கு ஒரு அழகான மலர் மாலையை கொடுத்தால்தான் என்ன. பார்க்கிறாரு மாலாக்காரர். குடிசையிலே அவர் அன்று கட்டிய அழகான அன்றளந்த மலர்களை மாலையாக கட்டியிருக்கின்றார். அதை கொண்டு வந்து கொடுப்பதற்கு முன்னாடி ஒரு விஷயம் செய்கின்றார் பாருங்கள். இதுதான் பக்தியின் உயர்ந்த பிரபாவம். என்னன்னா, தன்னுடைய முகத்தை ஒரு சின்ன துண்டு துணியால மறைத்துக் கொள்கின்றாராம். அது ஏன் அப்படி செய்யறாரு? கொடுக்கணும்ன்ற எண்ணம் வந்தாயிற்று. காசு கூட வேண்டாம், சும்மா தருகின்றேன் அன்பளிப்பாக என்றும் சொல்லி ஆயிற்று. பக்தியாக நான் சமர்ப்பிக்கின்றேன் என்ற எண்ணத்துக்கும் வந்து விட்டாயிற்று. 2 மலர் மாலைகளை எடுக்கின்றார். அழகாக தொடுக்கப்பட்ட மலர் மாலைகள், பார்த்தாலே பரவசப்பட்டுகின்ற அற்புதமான நுணுக்கமான வேலைப்பாடு அமைந்த மலர் மாலை 2. அதை கொண்டு வந்து கொடுக்கின்றார். கொடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய முகத்தை துணியால் மூடிக்கொண்டு தருகின்றாராம், சமர்ப்பிக்கின்றாராம் கிருஷ்ண பரமாத்மாவிற்கும் பலராமருக்கும். நாம நினைக்கலாம், ஏன் இப்படி செய்யறாரு அப்படின்னு. என்னன்னா, மனிதர்களுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும். மிக அழகான உயர்ந்த அணிகலனாகட்டும், உயர்ந்த பொருளாகட்டும், அதை தாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். அதை தாமே அணிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கும். அதை முறியடிக்கும் விதமாக அழகான மலர் மாலைகளை கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். ஆனா அதை நான் பார்த்துட்டா ஒரு கால் எனக்கு ஆசை வந்துரும் இல்லையா? எவ்வளவு அழகான மலர் மாலைகள், அதை நான் அவருக்கு கொடுப்பதாவதையே நானே அணிந்து கொண்டால் என்ன என்ற எண்ணம் வந்து விடும் அல்லவா? அது கூட கிருஷ்ண பரமாத்மாவிற்கு நாம் செய்யும் அவச்சாரமாக போய்விடப் போகின்றதே என்ற எண்ணத்திலே முகத்தை மூடிக்கொண்டாராம். 2வது என்னன்னா, அப்படி ஒரு கால் எண்ணம் ஏற்பட்டு நம்முடைய முகம் சுணங்கி விட்டால் அது பாகவத அபச்சாரம் மட்டும் கிடையாது, கிருஷ்ண பரமாத்மாவிற்கு செய்யக்கூடிய அபச்சாரமும் ஆகும் அல்லவா? அதனால இந்த 2 விஷயத்துக்காக அவர் என்ன பண்றாரு பாருங்க. இந்த மாலாக்காரர் சுதாமா தன்னுடைய முகத்தை துணிகளால் மூடிக்கொண்டு, கிருஷ்ணா உனக்கே சமர்ப்பணம் என்று கொடுத்து விடுகின்றாராம். கிருஷ்ணருக்கு கேட்பானேன் ரொம்பவும் சந்தோஷம். ஏன்னா அழகான பட்டாடைகள் அணிந்து கொண்டாயிற்று, மார்பிலே சந்தனத்தை பூசிக்கொண்டாயிற்று. இப்பொழுது கம்சனை நாம் எதிர்கொள்ள போகின்றோம் அரண்மனையிலே. அதற்கு முன்பாக ஒரு சிறு குறை இருந்தது, அழகான மலர் மாலைகளை அணிய வேண்டும் மார்பிலே என்று. இப்பொழுது அதுவும் கிடைத்து விட்டதல்லவா? எவ்வளவு பக்தி இருக்க வேண்டும் இந்த மாலாக்காரருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவிற்கு ஒன்றை சமர்ப்பிக்கின்றேன், அதனால் என்னுடைய முகம் சோர்வடைந்து விடுமே, அதை கண்டால் கிருஷ்ணனுக்கு அபச்சாரம் அல்லவா என்று எண்ணி முகத்தை துண்டு துணியால் மூடிக்கொண்டு கொடுத்தார் என்று சொன்னால் எவ்வளவு உயர்ந்த பக்தி இருக்க வேண்டும். பகவானுக்கு ஒன்றை சமர்ப்பணம் செய்கின்றோம், அதனால் ஒரு சிறு மனதிலே சஞ்சலம் கூட ஏற்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு கவனமான எண்ணம் இருக்கின்றதல்லவா? இப்படியெல்லாம் நான் பக்தி செலுத்தினேனா என்ன கிருஷ்ண பரமாத்மாவின் மீது என்று கேட்கின்றாலாம் இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை. எவ்வளவு அதி அற்புதமாக படம் பிடிக்கின்றால் பாருங்கள் ஒருவருடைய மனப்பாங்கை. யாருக்கு வரும் இந்த அசாத்திய திறமை? மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளைதான். ஆனால் எவ்வளவு ஞானம் இருக்க வேண்டும், பக்தி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த பக்தியோடு நாம் ஒரு பொருளை சமர்ப்பிக்கும் பொழுது அதை எந்த ஒரு மனப்பக்குவத்திலே கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது அல்லவா இந்த மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளைக்கு. அவள் சொல்கின்றாளாம் ஸ்ரீமத் ராமானுஜரிடம், ஐயா பூவை கொடுத்தேனா என்ன மாலாக்காரரை போல என்ற வாக்கியம் மிகவும் அற்புதமான சிலாக்கியமான ஒரு வார்த்தை. பக்தியோடு அன்போடு சமர்ப்பிக்க வேண்டும். அதுவும் எப்படி? மிகவும் உயர்ந்த ஒன்றை, அற்புதமான ஒன்றை முழு மனதோடு இறைவனுக்கே என்று கொடுக்கக்கூடிய அர்ப்பணிப்பு உணர்வு என்னிடம் இருந்ததா சுவாமி? இப்படியெல்லாம் நான் பக்தி செலுத்தினேனா என்ன என்று கேட்கின்றாளா மோர் விற்கக்கூடிய பெண் பிள்ளை. அற்புதமான உதாரணம் தான், நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அற்புதமான விஷயம். கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலே நான் பிறந்து அவருக்கு இப்படிப்பட்ட கைங்கரியத்தை நான் செய்யவில்லையே சுவாமி, எத்தனை இயக்கம் இருக்க வேண்டும் அவளுடைய வார்த்தைகளிலே. உண்மையை உரைக்கின்றார் அல்லவா இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை.
அதி அற்புதமான இந்த 44வது வார்த்தை நிறைவு பெற்றது. பூவை கொடுத்தேனோ மாலாக்காரரை போலே என்று பூவை கொடுத்து கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அன்பிற்கு உகந்தவராகிவிட்டார் அல்லவா இந்த சுதாமா. பக்திக்கு மிகப்பெரிய சான்று அல்லவா இந்த மாலாக்காரருடைய தொண்டு. எத்தனை அதி அற்புதமான உள்ளம் இருக்க வேண்டும். கிருஷ்ண பரமாத்மாவிற்கு உயர்ந்த ஒன்றை பரிசாக அளிப்பதன் மூலம் கிருஷ்ண பரமாத்மாவினுடைய நெஞ்சத்திலும் இடம் பிடித்து விட்டார். ஸ்ரீமத் பாகவதத்திலும் இவருடைய பெயர் அணையா விளக்காக ஒளிர்ந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட அற்புதமான கிருஷ்ண பக்தர்களை நாமும் வணங்குவோம், நம்முடைய பிரார்த்தனைகளை கோருவோமாக. மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. அதுவரை நாம் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியினுடைய திருவடிகளிலும் ஸ்ரீமத் ராமானுஜருடைய குருவடிகளிலும் நம்முடைய வரங்களை கோரிக்கொண்டிருப்போமாக. மீண்டும் சந்திப்போம் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்கின்ற அதி அற்புதமான வைணவ இலக்கியத்திலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.